ஸோ வணக்கம் கேரஃபே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலகிரிக்கு தான் போக போகிறோம். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏகப்பட்ட அலப்பறை எல்லாம் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆளை போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி கேரஃபே, வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஸோ மச்சான் ஓட்டி போகணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால தான் அவங்ககிட்ட வண்டி கொடுக்குறோம். நல்லா ஓட்டிப்பல ஓட்டுப்பா, உசுரை கேட்டா தந்திருப்பேன். என் வண்டியே தரேன், உங்க உசுறு மாதிரி பார்த்துக்கணும். சரி பாய் நண்பர்களே, போக போக சந்திக்கலாம். பாய். நெக்ஸ்ட் டீ பிரேக்ல அதான் நெக்ஸ்ட் டீ பிரேக்ல மீட் பண்ணலாம். ஸோ விடை பெறுகிறேன். நான் கண்டென்ட் கொடுறேன். ஆஃப் பண்ணுறப்பா எல்லாம் போட்டு பாருங்க guys. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட்டு சரியா இருக்குது ரோடு. பின்னாடி மலை, பின்னாடி பார்த்தா மலை, மவுண்டைன். அதான் ரெண்டு ஒன்று தாண்டா. சரி நண்பர்களை மீட் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ கைஸ், ரைட்டில் வந்து பெஸ்ட்டு ஒரு டீ பிரேக்கு. ஸோ டீ குடியில் பூஸ்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களோட வேறு மாதிரி இருக்குங்க ட்ராவல் எல்லாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ பூஸ்ட்டு வச்சுட்டு எப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறேன். ஸோ கைஸ், பூஸ்ட்டு குடிச்சாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் ரைடு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பூஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போகலாம். ஸோ மோட்டோ விளாக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட்டை வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மேபி எங்கன்னா கச்சிச்சுன்னா மோட்டோ விளாக் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கிளம்பலாம். ஸோ மறுபடியும் எதனா ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? போகலாமா? போகலாம்பா. ஸோ கைஸ், சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஹைவேல ஃபாஸ்ட்டாக திடீர்னு ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்டில் வந்துட்டான். டக்குன்னு சடனாக போகும்போது எதுவுமே புரியல. ஃபுல்லாக பிரேக் பிடிச்சி ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இல்லைனா சத்தியமாக என்ன நடக்குன்னே தெரியல. ஸோ அதை விட ஒரு உண்மையான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரைடர்ஸை பார்த்தோம் நம்ம. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்மளை பார்த்து. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் நான். ஸோ மச்சான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேற வந்து பஸ்ல மாட்டம் தான். சரியான சம்பவம். எப்பா காலெல்லாம் உதறல ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன் நான். நல்ல வேலை ஏதோ ஆண்டவ புண்ணியத்தில் ஏதோ தப்பிச்சு வந்துட்டோம். வீட்டுக்கு போகுமா இல்லையே தெரியல. எப்படிலாம் பேசாதாடி. ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட் எதனா சம்பவம் இருந்துச்சுன்னா காட்டுறேன். சரிங்களா? ஸோ கைஸ், ஃபைனலி வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்க பாருங்கள். ஸோ நடுவில் ஏகப்பட்ட ரைடர்ஸை மீட் பண்ணோம். ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம், ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன். வர மாதிரி இருக்குங்க, ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. மேக்ஸ்லி எல்லா ரைடர்ஸும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்க பாருங்கள். சரிங்களா? சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ 1-2 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. வாழ்க்கை போதும் அழடா. ஸோ கைஸ், 2 ஆட்மின் பேண்டை கடந்துட்டோம். மூடுறா. ஏய் மூடுறா. மூடாது. சரி ஏதோ ஒன்று. ஸோ கைஸ், அந்த வியூவை பாருங்க, சும்மா பயங்கரமாக இருக்கு.
ஸோ உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. ஸோ நேரில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே இந்த செட் தான் போனோம். ஸோ பயங்கரம் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், ஸோ இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தைல வாசனம் ஓவராக அடிக்குது, வேற மாதிரி இருந்து பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ வேற மாதிரி இது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸோ வீட்டை விட்டு வெளில வாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் திட்டுவாங்க. அப்படிலாம் இல்லைடா, திட்டு வாங்கியாச்சும் வெளில வந்துடுங்க ட்ராவலுக்கு. ஸோ இருக்கிறது ஒரே லைஃபு, ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழலாம். சரிங்களா? ஸோ ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் மட்டும்தான் த பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரெஷர், ஸோ டிப்ரெஷனு, லோ ஃபீலரு, எல்லாத்துக்கும் ட்ராவல் மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன் அல்டிமேட்டாக ஆகுது மச்சான். இந்த ஒரு ட்ரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒன்றும் நினைக்கல. என்ன அவன் சொல்கிறா, டக்குன்னு வார்த்தை வரலடா. அவ்வளோ நல்லா இருக்குதுன்றியா? ஆமாம், பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க. ஸோ நம்ம ஜாரா வந்து இங்கே நிற்கிறா. ஸோ பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ தூரம் கூண்டான்ட்டான், பார்த்துக்கலாம். சரி, அப்படியே நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இங்கே நீங்களே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த சைடு நம்ம மச்சான் நின்றுக்கிறான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. செம்மையாக இருக்குங்க. ஸோ உண்மையாக ஏதோ நினச்சேன் நான் ஏலகிரினா. ஸோ இன்னும் ஏலகிரி கூட போகல. ஸோ அந்த வழியே அவ்வளோ நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ காய்ஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரு ரூம் புக் பண்ணியாச்சு. நீ மச்சான் வாட உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ரூம் புக் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 1200 வாங்கினாங்க 2 பர்சனுக்கு. ஸோ பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்குது தானே. ஸோ வெளியூர்லேருந்து வந்தா நொட்டிக்கிச்சு 1200 நொட்டிக்கிச்சு. லைட் போடு. ஸோ கைஸ், இதுதான் ரூமு. ஸோ பாருங்கள், இது ஓகே, பட் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிவியும் வந்துடுது. ஸோ டிவி பார்க்க போகிறது இல்லை. ஸோ பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ரூம் இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் என்ன புதுசாக பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆளை போட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஸோ கேர் ஆஃப், பை பாய்.